ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மாரநாதா ரிவிவல் சர்ச் மூலமாக உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று தேவன் நம்மோடு பேசும் வார்த்தையானது பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்பதாக. ஒரு சுவிசேஷ துண்டு பிரதி மாபெரும் எழுப்புதலை உண்டாக்கியது. 9 மிஷனரிகளை உலகிற்கு தர காரணமாய் இருந்தது. தமிழ்நாட்டிலும் சிறந்த மருத்துவ பணி மூலம் சரீர சுகம் மட்டுமல்லாது ஆத்மீக சுகத்தையும் பெற செய்தது. அது என்ன துண்டு பிரதி? யார் அதை படித்தார்? அதன் மூலம் தமிழ்நாட்டில் மருத்துவ பணியா? ஆம். ஒரு நாள் ஜான் ஸ்கட்டர் என்பவர் தனது நண்பரை பார்க்க ஓரிடத்தில் காத்திருந்தார். அப்போதுதான் அவர் கண்களில் பட்டது அந்த துண்டு பிரதி. அதன் தலைப்பு உலகத்தின் மனம் திரும்புதல். கண்டதும் கையில் எடுத்து படிக்க ஆரம்பித்தார். தன் வாழ்வை இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தார். இந்நாட்களில் தன்னை ஊழியத்திற்கும் அர்ப்பணித்தார். அவர் தனது 7 மகன்களையும் 2 மகள்களையும் மிஷனரி பணிக்கு அர்ப்பணித்தார். அவரது குடும்பத்திலுள்ள 43 பேர்களும் கிறிஸ்தவ பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்களே. ஜான் ஸ்கட்டரின் பேத்திதான் நம் வேலூரில் CMC மருத்துவமனை நிறுவி மருத்துவ பணியோடு சுவிசேஷ பணியும் செய்த ஐடா ஸ்கட்டர் அம்மையார். தலைமுறையாய் ஒரு குடும்பம் கிறிஸ்துவின் பணியை செய்து வருமாயின் அது சரித்திரத்திலே சிறந்த உதாரணம் தானே. ஒரு கைப்பிரதி ஒருவரை மாற்றியதன் மூலம் பல்லாயிரக்கணக்கானோர் ரட்சிப்பின் பாதையில் கடந்து வந்துள்ளனர். தேவன் நமக்கு கொடுத்துள்ள கட்டளை, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்பதே. அப்படி என்றால் முழு நேர ஊழியர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு விசுவாசிக்கும் சுவிசேஷம் அறிவிக்கும் கடமை உள்ளது. ஊழியம் என்றதும் நம் நினைவிற்கு வருவது மேடை ஏறி மைக் பிடித்து பிரசங்கிப்பது மட்டும்தான். இது முழு நேர ஊழியர்களின் வேலை என ஒதுங்கி விடுகிறோம். நாம் தேவனுக்காக நம்மால் இயன்ற ஏதாவது ஒன்றை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்கிறது, நீ செய்யும்படி உன் கைக்கு நேரிடுவது எதுவோ அதை முழு பலத்தோடு செய் என்பதாக. ஆம், நாம் செய்யும் காரியம் சிறியதோ பெரியதோ அதை முழு உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் நாம் செய்ய வேண்டும். அதையே தேவன் எதிர்பார்க்கிறார். நம் அனைவராலும் செய்யக்கூடிய ஒரு ஊழியம் உண்டு. அது கைப்பிரதி கொடுத்து சுவிசேஷம் அறிவிக்கும் ஊழியம். ஆனால் அவைகளை கொடுக்கும் முன் நாம், கர்த்தாவே இதை பெறும் நபருடன் இடைப்படும் என ஜெபித்து விட்டு கொடுக்க வேண்டும். முக்கியமாக வாங்குறவர்கள் படிக்கவும் படிப்பவர்கள் இருதை மாற்றப்படவும் கருத்தாய் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஒரு கைப்பிரதி ஒரு தலைமுறையினரையே மிஷனரிகளாக உலகிற்கு தர காரணமாய் இருந்துள்ளது. இதே போல்தான் ஆண்டவருக்காக நாம் செய்யும் சிறு ஊழியத்திற்கு கூட பெரிய பலன் உண்டு. உடனே எந்த விளைவையும் காண முடியவில்லை என்றாலும் பரலோகில் நிச்சயம் நமக்கு பலன் உண்டு என்பதில் யாதொரு சந்தேகமும் இல்லை. இதைதான் வேத வசனம் கூறுகிறது, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின் அதன் பலனை காண்பாய் என்பதாக. இதை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் நம்மால் இயன்ற ஊழியத்தை தேவனுக்காக செய்வோம். வசனம் என்னும் விதையை பூமியிலே விதைப்போம், பரலோகில் அறுவடை காண்போம். நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காகவும் நீர் எங்களோடு பேசிய நல்ல வார்த்தைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இன்று நீர் எங்களை அதிசய விதமாய் பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையினால் எங்களை தாங்குகிறீர். உமக்கு நன்றியப்பா. அதே போல இவ்வுலகில் இன்னும் உம்மை பற்றி அறியாத ரட்சிக்கப்படாத அநேக மக்கள் இவ்வுலகில் காணப்படுகின்றனர். அவர்கள் மத்தியில் வசனம் என்னும் விதையானது விதைக்கப்பட அவர்கள் உம்மை ஏற்றுக்கொள்ள நீர் எங்களை கருவியாக பயன்படுத்தும் இயேசப்பா. வசனம் என்னும் ஆகாரத்தை நாங்கள் விதித்து பரலோகில் அறுவடை செய்ய எங்களுக்கு கிருபை செய்யும். சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நிறைந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.